இதே மீடியாக்காரங்க ஏன் விஜய்க்கு வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி யாருமே கேட்கறது இல்ல. அதுக்கு மாறா விஜயோட மீட்டிங்க்கு வந்துட்டு ஒரு பர்மிஷன் கிடைக்குது. அதுக்கு டைமிங் மத்தியானம் 12 to 3 அப்படின்னா அதுக்கு பதிலா 12 மணிக்கு போறதுக்கு பதிலா காலையில 7 மணி 8 மணிக்கே போயிட்டு ட்ரோன் ஷாட் எடுத்துக்கிறது. ட்ரோன் ஷாட் மூலமா எடுத்து இங்க பாருங்க விஜய் மீட்டிங் நடந்துச்சு, இங்க கூட்டமே இல்லங்கிற மாதிரி தப்பான கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி மீடியாவை வந்துட்டு நம்புவாங்கிறதா தெரியல. இல்ல இவங்க சேனல்ல பாக்குற மக்கள் எல்லாருமே முட்டாள்னு இவங்க நினைச்சிருக்காங்களா, இல்ல நம்ம என்ன சொன்னாலும் இவங்க நம்பிடுவாங்க, அப்படி இல்ல அப்படின்னா எப்படியாச்சும் நம்ப வச்சிடலாங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்களான்னு தெரியல. எப்படியோ 100க்கு 90% ஆஃப் மீடியா பீப்பிள்ஸ் வந்துட்டு இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து தன் கைக்குள்ள வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள இந்த ஸ்நாக்ஸ் விக்கிறவன், வாட்டர் பாட்டில் விக்கிறவன், இந்த சேலை சுடிதார் விக்கிறவன், இந்த கேட்டரிங், இவங்க தான் டிஎம்கே சார்பில் நிறைய மீட்டிங் கூட்டமெல்லாம் நடத்துறாங்களே. அதனால அவங்க கண்டிப்பா சேர் வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், வாட்டர் பாட்டில் வேணும், பிரியாணி வேணும். இந்த மாதிரி இருக்கும்போது இதை சப்ளை பண்ற ஆளுங்க ஒரு படி சம்பாதிச்சிருவாங்கிறத எந்த டவுட்டும் கிடையாது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மக்களுக்கு டிஎம்கேங்கிற ஒரு கட்சி மேல ரொம்ப ஒரு அதிருப்தி இருக்கு, பயங்கரமான அதிருப்தி இருக்கு. ஆனாலும் டிஎம்கே இல்லாம நம்ம ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சோம் அப்படின்னா பிஜேபி உள்ள வந்துருங்கிற ஒரு பயமும் இருக்கு. அதனால இந்த டிஎம்கே மேல இருக்கிற அதிருப்தி மக்களும் சரி, ஏடிஎம்கே கட்சியில செதற ஓட்டும் சரி, விஜய் பக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவரோட ரூட் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டே இருக்கு.